அம்மா செய்கிற மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு இதை விட பெஸ்ட்டு காம்போ வேறு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 10 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக நிலக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட தேங்காய் ஒரு மூடி, பொட்டுக்கடலை ஒரு கை, கருவேப்பிலை, சோம்பு ஒரு ஸ்பூன், பூண்டு 10 பல், கொஞ்சம் இஞ்சி, 5 கிராம்பு, 1 இன்ச் பட்டை இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. 7 தக்காளி, 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது கூட 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் கடலையை சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்து 2 மினிட்ஸில் மல்லி இலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சீரியஸ்லிங்க, குருமா ஸ்மெல் வீடே மணக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.